ஒரு ஓல்டு மீடியம் இருக்கிற ரைஸை வச்சு ஒரு பூண்டு தொக்கு சாதம், ஒரு கை வேர்க்கடலை, ஒரு 8 காஞ்ச மிளகா, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கிட்டத்தட்ட பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் சீரகம், வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம். ஓகே, நல்லா ட்ரையா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி ஃபுல்லா பூண்டு எடுத்து நசுக்குங்க. நசுக்குன இந்த பூண்டை இந்த நல்லெண்ணெயில சும்மா செக்கச்சவைன்னு வருங்க. நன்றாக வறுபட்ட இந்த பூண்டை எண்ணெயிலேருந்து வடிச்சு இந்த மிக்சி ஜார்ல போடுங்க. ஒரு பவுடரா அரைக்க போறோம். இங்க இந்த பூண்டு ஃப்ரை பண்ண நல்லெண்ணெய் இருக்குல்ல, கொஞ்சம் கடுகு, உளுந்து, 1 டீஸ்பூன் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் இருக்கு. நான் இங்க ஒரு ஃபுல் வெங்காயம் போட்டிருக்கேன் பெருசு. கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த சாதத்துக்கு மசாலாக்கு தேவையான அப்படி வாட்டுங்க. குறைன்னு அரைச்சி வச்சிருந்தோங்களா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இந்த வெங்காயத்துக்கு கூட இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மசாலா அந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வச்சிருக்கிற பழைய சாதம், இந்த பொடி, இந்த வெங்காயம், இந்த சாதம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் கேரண்டீடா பார்த்துங்க. ஓவர் பூண்டு தொக்கு சாதம் உங்களுக்காக.